வணக்கம். கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு மிக முக்கியமான உங்கள் வாழ்க்கையையே முற்றிலுமாக மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு மாபெரும் பதிவை தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். நாளை மாலை 6 மணிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகிற அந்த 3 மிகப்பெரிய சம்பவங்கள் என்ன? குறிப்பாக அந்த எஸ் அப்படிங்கிற எழுத்தில் தொடங்கும் பெயர் கொண்ட நபர் யார்? அவரால் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட விந்தைகள் நடக்கப் போகிறது என்பதை மிக தெளிவாகவும் ஆழமாகவும் பார்க்க போகிறோம். தயவு செய்து இந்த பதிவை கொஞ்சம் கூட நகர்த்தாமல் முழுமையாக கேளுங்கள். ஏனென்றால் இந்த தகவல்கள் உங்களுடைய எதிர்காலத்திற்கு மிக மிக அவசியமான ஒன்றாகும். இதுவரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டம், சந்தித்த அவமானம், நெருங்கியவர்களே செய்த துரோகம் எல்லாவற்றிற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலகட்டம் நெருங்கிவிட்டது. கடவுளே நினைத்தாலும் தடுக்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. கன்னி ராசிக்காரர்கள், நீங்கள் எவ்வளவோ பேருக்கு ஓடி ஓடி உதவி செய்திருப்பீர்கள். ஆனால் உங்களுக்கு கடைசியில் கிடைத்தது என்னவோ ஏமாற்றமும் கண்ணீரும் தான். அந்த நிலைமை இனிமேல் தொடராது. குறிப்பாக நாளை மாலை 6 மணிக்கு பிறகு கிரகங்களுடைய அமைப்பு உங்கள் ராசிக்கு ஒரு பிரம்மாண்டமான யோகத்தை அள்ளி கொடுக்க போகிறது. இத்தனை நாட்களாக எந்த காரியத்தை தொட்டாலும் ஏதோ ஒரு தடங்கல், தொழில் அல்லது வேலையில் பெரிய இழுபறி, சொந்த பந்தங்களுக்குள் தேவையில்லாத பிரச்சனை, காசு பணம் கையில் தங்காத நிலைமை என்று மிகவும் மனமுடைந்து போயிருப்பீர்கள். ராத்திரியில் சரியாக தூக்கம் வந்திருக்காது. நாளைக்கு என்ன நடக்குமோ, நம்ம குடும்பத்தின் எதிர்காலம் என்ன ஆகுமோ என்று ஒரு இனம் புரியாத பயம் உங்கள் மனதிற்குள் இருந்து கொண்டே இருந்திருக்கும். ஆனால் அதையெல்லாம் அடித்து நொறுக்குவது போல ஒரு அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் பலமாக வீசப்போகிறது. முக்கியமாக அந்த எஸ் அப்படிங்கிற பெயர் கொண்ட நபர், அது உங்கள் சொந்தக்காரர்களாக இருக்கலாம், நீண்ட கால நண்பர்களாக இருக்கலாம், இல்லை இதுவரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு புதிய நபராக கூட இருக்கலாம். அவர்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகிற அந்த முதல் மிகப்பெரிய சம்பவம் உங்களை ஆனந்த கண்ணீர் விட வைக்கும். அந்த நபர் உங்களுக்காக என்ன செய்ய போகிறார் என்று தெரிந்தால் நீங்களே ஆச்சரியத்தில் உறைந்து போவீர்கள். நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு விஷயம் இனிமேல் இது நம் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது என்று நீங்களே ஒரு முடிவுக்கு வந்த ஒரு காரியம் நாளை மாலை 6 மணிக்கு மேல் மிக சுலபமாக நடந்து முடியும். அந்த எஸ் எழுத்துக்காரர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தூதுவன் மாதிரி வந்து நிற்கப் போகிறார். கன்னிராசிக்காரர்கள் பொதுவாகவே ரொம்ப புத்திசாலிகள். எதையும் பலமுறை யோசித்து தான் செய்வீர்கள். ஆனால் கடந்த சில வருடங்களாக உங்கள் புத்திசாலித்தனம் எதுவுமே வேலை செய்யாத அளவுக்கு கிரகங்கள் உங்களை ரொம்பவே சோதித்து விட்டது. யாரை நம்பினீர்களோ அவர்கள் உங்களுக்கு கடைசியில் பெரிய துரோகத்தை தான் பரிசாக கொடுத்திருப்பார்கள். நல்லதே செய்தாலும் கெட்ட பெயர் மட்டும்தான் மிஞ்சி இருக்கும். ஆனால் இனிமேல் அப்படி நடக்காது. உங்களுக்கான நியாயம் கிடைக்கப் போகிற நேரம் இது. அந்த 3 சம்பவங்களில் முதல் சம்பவம் உங்களுடைய பொருளாதாரம் மற்றும் பணப்புழக்கம் சம்பந்தப்பட்டதாக இருக்கும். பெரிய பண பிரச்சனையில் சிக்கி தவித்து கொண்டிருக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விடிவு காலம் பிறக்கப் போகிறது. அந்த குறிப்பிட்ட நபர் உங்களுக்கு காட்டப்போகிற வழியோ இல்லை செய்யப்போகிற உதவியோ உங்களை அந்த கடனிலிருந்து முழுமையாக வெளியே கொண்டு வரும். உங்கள் குடும்பத்தில் இத்தனை நாளாக இருந்த குழப்பங்கள், கணவன் மனைவிக்குள் இருந்த சின்ன சின்ன சண்டைகள், பிள்ளைகளால் இருந்த மன உளைச்சல், இதற்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கப் போகிறது. இந்த எஸ் அப்படிங்கிற எழுத்தில் ஆரம்பிக்கிற நபர் உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு பெரிய பலமாக மாறப்போகிறார். அவர் கொடுக்கிற தைரியம் உங்களை அடுத்த கட்டத்திற்கு மிக வேகமாக நகர்த்தி கொண்டு போகும். நீங்கள் வேலை பார்க்கிற இடத்தில் இருந்தாலும் சரி, இல்லை சொந்தமாக தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, இதுவரைக்கும் உங்களை மதிக்காதவர்கள் எல்லாம் இனிமேல் உங்களை தேடி வந்து உதவி கேட்கிற அளவுக்கு உங்களுடைய அந்தஸ்து சமூகத்தில் உயரும். உங்கள் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்காததனால் ரொம்பவே மனசு உடைந்து போயிருப்பீர்கள். ஆனால் நாளை மாலை 6 மணிக்கு பிறகு உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் உங்கள் வெற்றியை பார்த்து வாயடைத்து போகிற அளவுக்கு உங்கள் வளர்ச்சி அசுர வேகத்தில் இருக்கும். இதெல்லாமே அந்த ஒரு நபர் உங்கள் வாழ்க்கையில் உள்ளே நுழையும் போது ஆரம்பிக்க போகிறது. இது வெறும் வார்த்தை கிடையாது. கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறி உங்களுக்கு கொடுக்க போகிற மிகப்பெரிய பொக்கிஷம். இத்தனை நாட்களாக இருட்டில் தவித்த உங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் கிடைக்கப் போகிறது. உங்களை சுற்றி இருந்த எதிரிகள், உங்களுக்கு பின்னால் குழி பறித்தவர்கள் எல்லாம் தானாகவே விலகி போவார்கள்.
அந்த எஸ் என்கிற நபர் உங்கள் வாழ்க்கையில் நுழைந்த பிறகு உங்கள் சிந்தனையே முற்றிலுமாக மாறிவிடும். ஒரு புது உத்வேகம் உங்களுக்குள் பிறக்கும். தொட்டதெல்லாம் துலங்கும் காலம் என்று சொல்வார்களே, அதுபோல நீங்கள் எந்த செயலில் இறங்கினாலும் அதில் வெற்றி நிச்சயம். ஆனால் இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான். அந்த நபர் யார் என்பதை சரியாக அடையாளம் காண வேண்டும். அவர் உங்களுக்கு கொடுக்க போகிற ஆலோசனைகளை அலட்சியம் செய்யாமல் காது கொடுத்து கேட்க வேண்டும். அவர் மூலமாக வரும் வாய்ப்புகளை கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும். அப்படி பிடித்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அந்த இரண்டாவது மற்றும் மூன்றாவது மிகப்பெரிய சம்பவங்கள் உங்களை எந்த அளவுக்கு உச்சத்தில் கொண்டு போய் வைக்கும் என்பதை நீங்கள் கொஞ்சமும் எதிர்பார்த்திருக்க மாட்டீர்கள். உங்கள் கன்னி ராசிக்கு கிடைக்கப் போகிற இந்த அபரிமிதமான அதிர்ஷ்டத்தை எந்த கெட்ட சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது. நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் பலன் கிடைக்கப் போகிற நேரம் வந்துவிட்டது. கன்னி ராசி அன்பர்களே, அந்த முதல் சம்பவம் உங்கள் பொருளாதாரத்தை எப்படி உயர்த்தப் போகிறது என்பதை பார்த்தோம். இப்போது அந்த இரண்டாவது மிகப்பெரிய சம்பவம் என்ன என்பதை பார்ப்போம். இதை கேட்கும் போதே உங்கள் உடம்பு புல்லரிக்கும். 9 வருஷமாக நீங்கள் சொந்தமாக ஒரு வீடு கட்டணும், இல்லைன்னா ஒரு நிலம் வாங்கணும்னு ஆசைப்பட்டு அதுக்காக சிறுக சிறுக காசு சேர்த்து வச்சுருப்பீங்க. ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அந்த காசு அப்படியே கரைஞ்சி போயிருக்கும். இல்லைன்னா உங்களை நம்ப வச்சு யாராவது ஏமாற்றியிருப்பாங்க. சொந்த வீடுங்கிறது கனவாகவே போயிடுமோன்னு நினச்சி பல நாள் ராத்திரியில் கண்ணீர் விட்டு அழுதுருப்பீங்க. ஆனால் நாளை மாலை 6 மணிக்கு மேலே அந்த எஸ் அப்படிங்கிற பெயர் கொண்ட நபர் மூலமாக உங்களுக்கு வரப்போகிற ஒரு தகவல் அல்லது அவங்க செஞ்சு கொடுக்க போகிற ஒரு காரியம் உங்கள் சொந்த வீடு கனவை நிஜமாக்கப் போகுது. இது சும்மா சாதாரணமான வீடு இல்லை. நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான இடத்துல உங்களுக்கு ஒரு சொத்து அமையப் போகுது. இதை நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். யார் அந்த எஸ்? அவரை நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. அவர் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கலாம், உங்கள் கூட வேலை பார்க்கிறவராக இருக்கலாம், இல்லைன்னா திடீர்னு ஒரு நாள் வெளியே பயணம் செய்யும்போது உங்களுக்கு அறிமுகமாகிற ஒரு நபராகவும் இருக்கலாம். அவங்க ரொம்ப அமைதியானவங்களாக இருப்பாங்க. ஆனால் அவங்க சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக உங்கள் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்க உதவி செய்ய வருவாங்க. இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி உங்களை ஏமாற்றி இருப்பாங்க. அதனால் நீங்கள் யாரையுமே நம்ப முடியாத ஒரு மனநிலையில் இருப்பீங்க. ஆனால் இந்த நபரை நீங்கள் பார்த்த உடனே உங்கள் மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். இவங்க மூலமாக நமக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும்னு உங்கள் உள்ளுணர்வு உங்களுக்கு அடித்து சொல்லும். அந்த உள்ளுணர்வை தயவு செஞ்சு உதாசீனப்படுத்திடாதீங்க. ஏன்னா அவங்க வெறும் மனிதர் இல்லை, உங்களுக்கு உதவி செய்யணும்னு கிரகங்கள் அனுப்பி வச்ச ஒரு தூதுவர். உங்கள் தொழிலில் அல்லது வேலை பார்க்கிற இடத்துல நீங்கள் சந்தித்த அவமானங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல. கன்னி ராசிக்காரங்க உழைப்புக்கு பேர் போனவங்க. ராப்பகலாக உழைச்சி ஒரு காரியத்தை முடித்து கொடுப்பீங்க. ஆனால் அந்த பேரை வேற யாராவது தட்டி பறிச்சிட்டு போயிருப்பாங்க. நீங்கள் முட்டாள் மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டு அமைதியாக இருந்திருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு சண்டை போட தெரியாது, யாருக்கும் கெடுதல் நினைக்கவும் தெரியாது. ஆனால் இனிமே நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நாளை மாலை 6 மணிக்கு மேலே கிரகங்கள் உங்களுக்கான ஒரு பெரிய சிம்மாசனத்தை தயார் செஞ்சு வச்சிருக்கு. அந்த எஸ் அப்படிங்கிற நபர் மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகிற அந்த இரண்டாவது அதிர்ஷ்டம் உங்கள் வேலை அல்லது தொழிலில் ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்த போகுது. உங்களை மதிக்காதவங்க, உங்கள் திறமையை கேலி செஞ்சவங்க எல்லாரும் உங்கள் முன்னாடி வந்து தலை குனிஞ்சு நிற்க போகிறாங்க. உங்களுக்கு கிடைக்க போகிற பதவியும் பொறுப்பும் உங்களை சமூகத்தில் ஒரு பெரிய அந்தஸ்து கொண்டு போக போகுது. உங்கள் பேரை கேட்டாவே பல பேருக்கு நடுக்கம் வர அளவுக்கு உங்கள் வளர்ச்சி அசுர வேகத்தில் இருக்க போகுது. இது மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தில் இத்தனை நாளாக இருந்த குழப்பங்கள், கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் முழுமையாக நீங்கிடும். உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைச்சு நீங்கள் ரொம்பவே கவலைப்பட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு சரியான படிப்பு அமையலையே, இல்லைன்னா கல்யாணம் தள்ளி போகுதேன்னு ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பீங்க. ஆனால் அந்த எஸ் அப்படிங்கிற நபர் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக மாறி உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு ஒரு பெரிய வழிகாட்டியாக இருக்க போகிறார். அவர் மூலமாக வரப்போகிற ஒரு நல்ல சம்பந்தம் அல்லது வேலைவாய்ப்பு உங்கள் குடும்பத்துக்கே
ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுக்க போகுது. இது எல்லாமே ஒரு மாயாஜாலம் மாதிரி நடக்க போகுது. கன்னி ராசிக்காரங்க, நீங்கள் ரொம்ப நாளாக கடவுள்கிட்ட வச்ச ஒரு பெரிய வேண்டுதல் நாளை மாலை 6 மணிக்கு மேலே அந்த நபர் மூலமாக நிறைவேற போகுது. இதை எந்த ஒரு கெட்ட சக்தியாலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. உங்கள் தலைவிதி மாறப்போகிற நேரம் இது. கன்னி ராசி சொந்தங்களே, இதுவரைக்கும் பார்த்த விஷயங்களை விட இனிமே பார்க்க போகிற விஷயங்கள் உங்கள் மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதியை தரப்போகுது. ஏன்னா இத்தனை வருஷமாக உங்கள் கூடவே இருந்து உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்த ஒரு பெரிய இருளை இந்த எஸ் அப்படிங்கிற நபர் மூலமாக வரப்போகிற வெளிச்சம் முழுசாக விரட்டி அடிக்கப் போகுது. ரொம்ப நாளாக உங்களுக்குள்ளேயே புழுங்கிட்டு இருந்த ஒரு பெரிய கவலை, யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத ஒரு மன அழுத்தம், இதுக்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்க போகிற நேரம் வந்தாச்சு. சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்களே, நாம் மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படுறோம்னு நினச்சி நீங்கள் விட்ட கண்ணீருக்கு எல்லாம் கண்டிப்பாக பலன் கிடைக்க போகுது. உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கிற அந்த மிகப்பெரிய 3வது சம்பவம் உங்கள் தலையெழுத்தையே மாற்றி எழுத போகுது. குறிப்பாக சொல்லணும்னா, உங்கள் முதுகில் குத்தின துரோகிகள் எல்லாரும் தானாகவே உங்கள் வழியை விட்டு ஓடிடுவாங்க. நீங்கள் யாரை ரொம்ப நம்புனீங்களோ அவங்க உங்களுக்கு செஞ்ச கெடுதலை நினச்சி பல நாள் தூங்காமல் தவிச்சிருப்பீங்க. அந்த எஸ் அப்படிங்கிற எழுத்தில் ஆரம்பிக்கிற நபர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்ததும் உங்களுக்கு எதிராக நடந்த சதிவேலைகள் எல்லாம் சுக்குநூறாக உடையும். உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான சொத்தோ இல்லை ரொம்ப வருஷமாக இழுபறியில் இருந்த ஒரு குடும்ப பிரச்சனைகளோ உங்களுக்கு சாதகமாக மாறப்போகுது. நீங்கள் நினச்சி கூட பார்க்காத ஒரு இடத்திலிருந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டம் அடிக்கப் போகுது. இது ஏதோ சாதாரணமான விஷயம் கிடையாது. உங்கள் குடும்பத்தோட நிலைமையையே மாற்றி அமைக்க போகிற ஒரு பெரிய அற்புதம். அந்த நபர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அந்த காரியம் உங்களுக்காக நடக்கும்ன்ற அளவுக்கு சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக வரும். கன்னி ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே கோபம் வராது, ஆனால் வந்தால் யாராலும் அடக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உங்கள் பொறுமையை பல பேர் இதுவரைக்கும் சோதித்து பார்த்துருப்பாங்க. இனிமே அந்த மாதிரி ஆளுங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் கூட இடமே கிடையாது. நீங்கள் பட்ட அவமானங்களுக்கெல்லாம் வட்டியும் முதலுமா சேர்த்து திருப்பி கொடுக்க போகிற காலம் இது. கடவுள் உங்களை இத்தனை நாள் சோதித்ததுக்கான முழு காரணமும் உங்களுக்கு இப்போது நல்லாவே புரிய வரும். அந்த எஸ் அப்படிங்கிற நபர் மூலமாக கிடைக்க போகிற இந்த 3வது பெரிய மாற்றம் உங்கள் மனசையும் உடம்பையும் ரொம்பவே லேசாக்க போகுது. ரொம்ப நாளாக ஒரு தீராத தொல்லைகளில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அதிலிருந்து முழுமையாக விடுபட்டு ஒரு புது மனுஷனாக நீங்கள் வெளியே வரப்போகிறீங்க. உங்கள் முகத்தில் இத்தனை நாளாக இருந்த அந்த சோர்வு எல்லாம் மறைஞ்சு ஒரு பெரிய தேஜஸ் வரப்போகுது. நீங்கள் நடக்கிற நடையிலேயே ஒரு பெரிய கம்பீரம் தெரிய போகுது. நீங்கள் செஞ்சதான தர்மங்கள் யாருக்கும் தெரியாமல் நீங்கள் செஞ்ச உதவிகள் எல்லாமே இப்போ புண்ணியமாக மாறி உங்களை காக்க போகுது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப துல்லியமாக இருக்கும். உங்கள் பேச்சை கேட்காதவங்க கூட இப்போ நீங்கள் சொல்கிறத வேத வாக்காக எடுத்துக்க போகிறாங்க. அந்த அளவுக்கு உங்கள் வாக்குக்கு ஒரு பெரிய பலம் கிடைக்க போகுது. உங்களுக்குள்ள இருக்கிற திறமைகளை நீங்களே முழுசாக உணர்ந்துக்க போகிற நேரம் இது. அந்த நபர் உங்களுக்குள்ளே இருக்கிற பயத்தை எல்லாம் நீக்கி உங்களை ஒரு பெரிய சாதனையாளராக மாற்ற போகிறார். நீங்கள் ஆசைப்பட்ட எல்லா விஷயமும் ஒவ்வொன்றா உங்கள் கைக்கு வரப்போகுது. இதை கேட்கும்போதே உங்களுக்குள்ள ஒரு புது ரத்தம் பாயிற மாதிரி ஒரு உணர்வு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நிஜமாக நடக்க போகுது. கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லியே ஆகணும். இத்தனை நாளாக மன உளைச்சல்லையே பாதி உடம்பு தேஞ்சு போயிருக்கும். ராத்திரி படுத்தா தூக்கம் வராது. ஏதோ ஒரு இனம் புரியாத பயம் நெஞ்சுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு இருக்கும். நாம் நல்லா தானே இருக்கோம், அப்புறம் ஏன் நமக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருதுன்னு உங்களையே நீங்கள் பலமுறை கேட்டு அழுதியிருக்கீங்க. ஆனால் நாளை மாலை 6 மணிக்கு அப்புறம் அந்த எஸ் என்கிற நபர் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரப்போகிற 3வது மிகப்பெரிய மாற்றம் உங்கள் ஆரோக்கியம் மற்றும் மன நிம்மதி சம்பந்தப்பட்டது. இத்தனை நாளாக இருந்த அந்த நெஞ்சு வலி, கை கால் குடைச்சல் இல்லைன்னா ஒரு விதமான சோர்வு எல்லாமே மந்திரம் போட்ட மாதிரி மாயமாக மறைய போகுது. உங்களை சுற்றி ஒரு நல்ல அதிர்வலை உருவாக போகுது. அந்த நபர் உங்களை கூட்டிட்டு போகிற ஒரு இடமோ இல்லை, அவங்க கொடுக்க போகிற ஒரு சின்ன அறிவுரையோ உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு பெரிய விந்தையை பண்ண போகுது. உங்கள் முகத்தில் ஒரு பெரிய புன்னகையை நீங்கள் நிரந்தரமாக பார்க்க போகிறீங்க. இதுவரைக்கும் உங்கள் நல்ல மனசை பார்த்து பல பேர் உங்களை சுலபமாக ஏமாற்றிட்டாங்க. நீங்கள் ரொம்ப இரக்க குணம் படைத்தவங்க. அதனாலேயே
பல பிரச்சனைகளை நீங்கள் தலையில் இழுத்து போட்டுக்கிட்டீங்க. ஆனால் இனிமே அப்படி நடக்காது. ஏன்னா அந்த எஸ் என்கிற நபர் உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு அரணாக நிற்க போகிறார். உங்கள் மேலே யாராவது ஒரு துரும்பு எடுத்து போட்டால் கூட அது அவங்களுக்கே திருப்பி அடிக்கிற மாதிரி கிரக நிலைகள் உங்களுக்கு ஒரு பெரிய கேடயத்தை உருவாக்கி கொடுக்க போகுது. செய்வினை கண் திருஷ்டி இல்லை, உங்களை பார்த்து பொறாமைப்படுறவங்களோட வயிற்றெரிச்சல், இது எதுவுமே இனிமே உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் குலதெய்வத்தோட முழு ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த நபர் மூலமாக நீங்கள் செய்ய போகிற ஒரு சின்ன பரிகாரம் அல்லது ஒரு பயணம் உங்கள் குடும்பத்தில் இருந்த எல்லா தோஷத்தையும் வேரோட பிடுங்கி எரிய போகுது. இத்தனை வருஷமாக அடைப்பட்டு கிடந்த உங்கள் அதிர்ஷ்ட கதவு இப்போ மலையளவு பெரியதாக திறக்க போகுது. பணம் காசு விஷயத்தில் நீங்கள் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சமல்ல. கையில் காசு வரும், ஆனால் அது தங்குறதுக்குள்ள 10,000 செலவு வந்து நிற்கும். சேமிப்பு என்கிற வார்த்தைக்கே உங்கள் வாழ்க்கையில் இடமில்லாமல் போயிருக்கும். ஆனால் அந்த எஸ் என்கிற நபர் உள்ள வந்த பிறகு நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாக போகுது. உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருந்த ஒரு பூர்வீக சொத்து இல்லைன்னா அரசாங்கம் மூலமாக உங்களுக்கு வர வேண்டிய ஒரு பெரிய தொகை எந்த தடையும் இல்லாமல் உங்கள் கைக்கு வந்து சேரப்போகுது. இதை வச்சு நீங்கள் உங்கள் தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ராஜயோகத்தை அனுபவிக்க போகிறீங்க. வியாபாரத்தில் இருந்த நஷ்டம் எல்லாம் மாறி லாபம் கொட்ட போகுது. நீங்கள் எடுக்கிற புது முயற்சிகள் எல்லாமே இரட்டிப்பு பலனை தரப்போகுது. உங்கள் பிள்ளைகளோட கல்யாண செலவுக்கோ இல்லை படிப்பு செலவுக்கோ இனிமே நீங்கள் யார் கையையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே வராது. உங்கள் சேமிப்பு பணம் நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உயரப்போகுது. சமூகத்தில் உங்களுக்கு இருந்த அவப்பெயர், உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட சொந்த பந்தங்கள் எல்லாமே இனிமே உங்களை தேடி வந்து பேச போகிறாங்க. கன்னி ராசிக்காரங்களை ஒதுக்குனவங்க எல்லாம் இப்போ உங்கள் தயவுக்காக வாசலில் வந்து நிற்க போகிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த எஸ் என்கிற நபரோட வருகையும் தான். நீங்கள் ரொம்ப அமைதியானவங்க, ஆனால் உங்கள் வெற்றி ரொம்ப சத்தமாக பேச போகுது. உங்களுக்குள்ள இத்தனை நாளாக முடங்கி கிடந்த அந்த திறமை இப்போ விஸ்வரூபம் எடுக்க போகுது. நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கை வாழ போகிற நேரம் நெருங்கிடுச்சு. ஆனால் இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்குது. அந்த நபர் யார் என்பதை கண்டுபிடிக்கிறதுல நீங்கள் எந்த தப்பும் பண்ணிடக்கூடாது. அந்த நபர் உங்கள் கூட எப்படி தொடர்புக்கு வருவார், அவரை பார்த்த உடனே நீங்கள் எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப நுட்பமாக நீங்கள் கவனிக்கணும். அதில் மட்டும் நீங்கள் கோட்டை விட்டுட்டீங்கன்னா இவ்வளவு பெரிய அதிர்ஷ்டமும் உங்கள் கையை விட்டு போயிடும். அதனால் அந்த நபரை பற்றின சில முக்கியமான அடையாளங்களை நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அந்த எஸ் என்ற நபரை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம், அவங்க எப்படி உங்ககிட்ட வருவாங்க அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக கேட்டுக்கோங்க. அந்த நபர் திடீர்னு வானத்திலிருந்து குதித்து உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்க மாட்டார். ஏதோ ஒரு சாதாரணமான சூழ்நிலையில் நீங்கள் ரொம்ப மனசு உடைஞ்சு போய் நிற்கிற ஒரு நேரத்தில் தானாக முன் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன உதவியோ இல்லை ஒரு ஆறுதலான வார்த்தையோ சொல்லுவார். அவங்க முகத்தில் எப்பவுமே ஒரு பெரிய அமைதி இருக்கும். நீங்கள் பல வருஷமாக தீர்க்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையை அவங்க ரொம்ப சுலபமாக ஒரு வார்த்தையில் தீர்த்து வைப்பாங்க. அவங்க கிட்ட நீங்கள் பேசும்போதே உங்கள் மனசில் இருக்கிற பெரிய பாரம் எல்லாம் குறைஞ்ச மாதிரி ஒரு நிம்மதி உங்களுக்குள்ளே ஏற்படும். அவங்க கிட்ட காசு பணம் நிறைய இருக்குமா, அவங்க பெரிய ஆளாக இருப்பாங்களான்னு அவங்களே எடை போட்டுறாதீங்க. ஏன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையாக இருந்தாலும் அவங்க சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஒரு பெரிய சக்தி இருக்கும். அவங்க கண்ணில் ஒரு அசாத்திய நம்பிக்கை தெரியும். நீங்கள் அவங்களை முதல் தடவை பார்க்கும்போதே இவங்க நமக்கு ரொம்ப வருஷமாக தெரிஞ்சவங்க மாதிரியே தோணும். அதுதான் அவங்களை நீங்கள் அடையாளம் காண்றதுக்கான முதல் வழி. கன்னி ராசிக்காரங்க பொதுவாகவே யார் பேச்சையும் அவ்வளவு சீக்கிரம் நம்பிட மாட்டீங்க. எல்லாத்துலேயும் ஒரு சந்தேகம் இருக்கும். ஆனால் இந்த நபர் பேசும்போது மட்டும் உங்கள் மனசு தானாகவே அவங்க சொல்கிறதை ஏற்றுக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் நம்பி ஏமாந்த துரோகிகள் மாதிரி இவங்க இருக்க மாட்டாங்க. உங்கள் கிட்ட இருந்து ஒரு பைசாவையோ இல்லை வேறு எந்த ஒரு உதவியையோ அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்க சுயநலத்துக்காக உங்கள் கூட சேரலை அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்ச நாள்லையே முழுசாக புரிஞ்சுப்பீங்க. அவங்க கொடுக்குற அந்த ஒரு சின்ன யோசனை உங்கள் தொழிலையோ இல்லை உங்கள் குடும்ப சூழ்நிலையோ அப்படியே தலைகீழாக மாற்றி ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுக்க போகுது. அதனால் உங்கள் சுற்று வட்டாரத்தில் எஸ் என்கிற எழுத்தில் பேர் இருக்கிறவங்க குறிப்பாக நாளை மாலை 6 மணிக்கு மேலே உங்கள் வாழ்க்கையில் புதுசாக வர்றவங்க மேலே ரொம்ப கவனமாக இருங்க.
அவங்க சொல்கிறத ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா காது கொடுத்து கேளுங்க. அவங்களை எந்த காரணத்தை கொண்டும் உதாசீனப்படுத்திடாதீங்க. அப்படி செஞ்சீங்கன்னா கடவுளே நேரில் வந்து கொடுத்த ஒரு பெரிய வரத்தை நீங்களே கையால் தூக்கி எறிஞ்ச மாதிரி ஆயிடும். இது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற அந்த சுப காரியங்கள் பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ரொம்ப நாளாக உங்கள் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். கல்யாண வயசில் இருக்கிற பிள்ளைகளுக்கு வரன் அமையலையே, இல்லை குழந்தை பாக்கியம் இன்னும் கிடைக்கலையேன்னு பல நாள் கோயிலாக ஏறி இறங்கி இருப்பீங்க. உங்கள் சொந்தக்காரங்க மத்தியில் இதற்காகவே பல தலைகுனிவுகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. ஆனால் நாளை மாலை 6 மணிக்கு மேலே அந்த நபர் மூலமாக கிடைக்க போகிற ஆலோசனையோ இல்லை அவங்க கொண்டு வரப்போகிற ஒரு தொடர்போ உங்கள் வீட்டில் கெட்டி மேளம் கொட்ட வைக்க போகுது. உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஒரு பெரிய வசந்தம் வீசப்போகுது. இதெல்லாம் நடக்குமா? இத்தனை வருஷமாக நடக்காதது இப்போ எப்படி நடக்கும்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக ஒரு பெரிய உச்ச நிலைக்கு மாறும்போது இவ்வளவு நாளாக இருந்த அத்தனை தடைகளும் உடைஞ்சு சுக்குநூறாக சிதறும். உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு பெரிய மகாலட்சுமி கடாட்சம் நிரந்தரமாக வந்து தங்க போகுது. கன்னி ராசி சொந்தங்களே, நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இத்தனை நாளாக நீங்கள் அனுபவித்த கஷ்டம் எல்லாம் உங்கள் கர்ம வினையில் நடந்ததுன்னு நினச்சி உங்களை நீங்களே வருத்திக்கிட்டீங்க. ஆனால் உண்மை என்னென்னா உங்களை சுற்றி இருந்த சில கெட்ட சக்திகளும் வஞ்சகமான எண்ணம் கொண்ட ஆட்களும் தான் உங்கள் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தினாங்க. அவங்க போட்ட சதிவலையில் நீங்கள் ரொம்ப சுலபமாக விழுந்துட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு யாரையும் சந்தேகப்பட தெரியாது. ஆனால் இனிமே அந்த மாதிரி ஆளுங்க உங்கள் நிழலை கூட தொட முடியாது. நாளை மாலை 6 மணிக்கு அப்புறம் உங்கள் ராசிநாதன் புதன் ஒரு அபாரமான சக்தியை பெறப்போகிறார். அதனால் உங்கள் மூளை ரொம்ப சுறுசுறுப்பாக வேலை செய்ய போகுது. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு முகம் பார்த்தே கண்டுபிடிக்க ஒரு பெரிய ஆற்றல் உங்களுக்கு வரப்போகுது. குறிப்பாக அந்த எஸ் என்கிற நபர் உங்கள் கண்ணுக்கு ஒரு பெரிய திரையை விலக்கிவிட போகிறார். உங்கள் கூடவே இருந்து குளிப்பறிச்சவங்களோட உண்மையான முகத்திரையை அவர் கிழிச்சு தொங்க விட போகிறார். அதை பார்க்கும்போது நீங்களே அதிர்ச்சியில் உறைஞ்சு போயிடுவீங்க. நம்ம கூடவே இருந்து இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டாங்களேன்னு. நீங்கள் ஒரு நிமிஷம் கண் கலங்கினாலும் அடுத்த நிமிஷமே உங்களை நீங்கள் ரொம்ப பலப்படுத்திக்க போகிறீங்க. உங்கள் முதுகில் குத்துனவங்களுக்கு எல்லாம் இயற்கையே ஒரு பெரிய தண்டனையை கொடுக்க போகுது. நீங்கள் அவங்களை பழி வாங்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. அவங்க செஞ்ச பாவம் அவங்களையே சும்மா விடாது. இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் இலக்கை நோக்கி மட்டும் பயணம் செய்கிறது தான். உங்கள் குடும்பத்துக்குள்ள கலகம் மூட்டிவிட்டவங்க, புருஷன் பொண்டாட்டிக்கு இடையில் பிரிவை உண்டாக்க நினைச்சவங்க எல்லாம் அவங்க வாழ்க்கையில் பெரிய கஷ்டத்தை சந்திக்க போகிறாங்க. ஆனால் நீங்கள் ஒரு ராஜ வாழ்க்கை வாழ போகிறீங்க. உங்கள் வீட்டில் இத்தனை நாளாக இருந்த இருள் விலகி சுபிச்சம் குடியேறப் போகுது. காத்து கருப்பு பில்லி சூனியம்னு எத்தனையோ தடைகள் உங்கள் குடும்பத்தை சுற்றி போடப்பட்டிருந்தாலும் அது அத்தனையும் அடித்து நொறுக்கிற மாதிரி ஒரு பெரிய சக்தி உங்களுக்குள்ள இறங்க போகுது. அந்த சக்தி உங்களுக்கு எங்கிருந்து வரப்போகுது தெரியுமா? நீங்கள் இத்தனை வருஷமாக சிந்தின கண்ணீரும் உருகி கடவுள்கிட்ட வச்ச பிரார்த்தனையும் தான் இப்போ ஒரு பெரிய ஆயுதம் மாதிரி உங்களை காக்கப் போகுது. நீங்கள் இழந்த சொத்து பத்துக்கள், உங்கள் கைவிட்டு போன பொருட்கள் எல்லாமே இரட்டிப்பாக உங்கள் கைக்கு வந்து சேரப்போகுது. இது நாளை மாலை 6 மணிக்கு மேலே உங்களுக்கு ஒரு பொற்காலம் தான் சொல்லணும். கன்னி ராசிக்காரங்க எப்பவுமே தர்மத்தின் பக்கம் நிற்கிறவங்க. நீங்கள் செஞ்ச தர்மம் உங்களை ஒரு நாளும் கைவிடாது. அந்த எஸ் என்கிற நபர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வழிகாட்டியாக மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக மாறப்போகிறார். அவரோட ஆலோசனையை மட்டும் நீங்கள் கரெக்டாக பின்பற்றிட்டீங்கன்னா இந்த உலகத்தில் உங்களை அசைக்க ஆள முடியாது. உங்கள் பிள்ளைகளோட படிப்பில் பெரிய முன்னேற்றம் வரப்போகுது. அவங்க நினைச்ச மாதிரி ஒரு நல்ல வேலை கிடைச்சி உங்கள் குடும்பத்தோட வறுமை மொத்தமாக அழிய போகுது. 4 பேர் மத்தியில் நீங்கள் தலை நிமிர்ந்து நடக்க போகிறீங்க. உங்கள் பேச்சை கேட்காதவங்க கூட இனிமேல் நீங்கள் சொல்கிறத வேதவாக்கா எடுத்துக்க போகிறாங்க. அந்த அளவுக்கு உங்கள் வாக்குக்கு ஒரு பெரிய பலம் கிடைக்க போகுது. ஆனால் இது எல்லாமே சுலபமாக நடந்துராது. இதுக்கு நீங்கள் மனசளவில் உங்களை ரொம்ப தயார்படுத்திக்கணும். பெரிய வெற்றி வரும்போது சில சோதனைகளும் சேர்ந்தே வரும். அது எப்படி எதிர்கொள்கிறது? அந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரம் என்ன? எந்த கடவுளை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ரொம்ப நுணுக்கமாக தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த அதிர்ஷ்டத்தை நீங்கள் முழுசாக எந்த தடங்களும் இல்லாமல் அனுபவிக்க முடியும்.
கன்னி ராசி அன்பர்களே, அந்த அதிர்ஷ்டத்தை முழுசாக அனுபவிக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய அந்த முக்கியமான பரிகாரம் என்னன்னு இப்போ சொல்கிறேன். ரொம்ப பெரிய செலவு பண்ணுற பரிகாரம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் கெட்டியாக பிடிச்சுக்கணும். இத்தனை நாளாக ஏதோ ஒரு காரணத்துக்காக குலதெய்வ கோவிலுக்கு போக முடியாமல் ஒரு தடை இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். ஆனால் நாளை மாலை 6 மணிக்கு மேலே அந்த எஸ் அப்படிங்கிற நபர் மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகிற அந்த முதல் பண வரவை எடுத்து நேராக உங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு போய் மனசார ஒரு படையல் போட்டு கும்பிட்டுட்டு வாங்க. அப்படி போக முடியாதவங்க வீட்டிலேயே குலதெய்வத்தை நினைச்சு ஒரு நெய் தீபம் ஏற்றி வைங்க. உங்கள் கஷ்டம் எல்லாம் பனிமாறி விலகிடும். அதே மாதிரி தினமும் காலையில் எந்திரிச்ச உடனே காக்கைக்கு கொஞ்சம் சாதம் வைங்க. வாயில்லா ஜீவன்களுக்கு நீங்கள் செய்கிற இந்த சின்ன உதவி உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிற பெரிய பெரிய கண்டங்களை தடுத்து நிறுத்த போகுது. பணம் காசு நிறைய வர ஆரம்பித்த உடனே நம்மளை சுற்றி இருக்கிறவங்க கண் உறுத்த ஆரம்பிக்கும். மறுபடியும் அவங்க ஏதாவது செய்வினை வச்சிருவாங்களோ இல்லை கண் திருஷ்டி பட்டுடுமோன்னு நீங்கள் பயப்படவே தேவையில்லை. உங்கள் குலதெய்வம் ஒரு பெரிய அரணா நின்று உங்களை பாதுகாக்கும். பணம் வர வர உங்களை விட்டு விலகி போன சொந்தக்காரங்கள் எல்லாம் இப்போ உங்களை தேடி வருவாங்க. உங்ககிட்ட ரொம்ப பாசமாக பேசுகிற மாதிரி நடிப்பாங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும். அவங்க கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு உடனே யாருக்கும் பணத்தை தூக்கி கொடுத்துறாதீங்க. ஏன்னா கன்னி ராசிக்காரங்க நீங்கள் ரொம்ப இலகிய மனசுக்காரங்க. யாராவது கஷ்டம்னு வந்து நின்னா உங்ககிட்ட இல்லைனா கூட கடனை உடனே வாங்கியாவது உதவி செஞ்சிருவீங்க. ஆனால் அப்படி செஞ்சதுனால தான் இத்தனை நாளாக நீங்கள் பெரிய கடனாளியாக மாறி நின்னீங்க. இனிமே அந்த தப்பை மட்டும் செஞ்சிடாதீங்க. அந்த எஸ் என்கிற நபர் உங்கள் கூடவே இருந்து யாருக்கு உதவி செய்யணும், யாரை தூரமாக வைக்கணும்னு உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுப்பார். அவரோட பேச்சை மீறி நீங்கள் யாருக்கும் எந்த வாக்குறுதியும் கொடுக்கக்கூடாது. முக்கியமாக பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் ரொம்பவே கராராக இருக்கணும். யாராவது உங்ககிட்ட வந்து பணம் உதவி கேட்டால் நான் யோசித்து சொல்கிறேன்னு சொல்லி தட்டி கழிச்சிருங்க. நீங்கள் கொஞ்சம் கராராக இருந்தால் தான் உங்கள் பணத்தை நீங்கள் தக்க வச்சுக்க முடியும். உங்கள் குடும்பத்துக்காகவும் உங்கள் பிள்ளைகளோட எதிர்காலத்துக்காகவும் அந்த பணத்தை நீங்கள் பத்திரமாக சேர்த்து வைக்கணும். உங்கள் தொழிலில் அல்லது வேலை பார்க்குற இடத்துல இனிமே நீங்கள் வைக்கிற ஒவ்வொரு அடியும் பெரிய வெற்றியை தரப்போகுது. இத்தனை நாளாக உங்கள் பதவி உயர்வை தடுத்து நிறுத்தினவங்க எல்லாம் இப்போ வாயடைச்சு போய் நிற்க போகிறாங்க. மேலதிகாரிகளோட முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் சொந்தமாக வியாபாரம் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த நேரத்தில் புதுசாக ஏதாவது முதலீடு பண்ணலாமான்னு யோசிப்பீங்க. தாராளமாக பண்ணலாம். ஆனால் யாரையும் குருட்டாம்போக்கில் நம்பி பெரிய தொகையை முதலீடு செஞ்சிடாதீங்க. எல்லாத்தையும் தீர விசாரித்து குறிப்பாக அந்த எஸ் என்கிற நபர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு நீங்கள் எந்த காரியத்தில் இறங்கினாலும் அதில் உங்களுக்கு 100% வெற்றி நிச்சயம். உங்கள் மூளை இப்போ ரொம்ப தெளிவாக வேலை செய்ய போகுது. எதை செஞ்சால் லாபம் வரும், எதை செய்யக்கூடாதுன்னு உங்களுக்குள்ளேயே ஒரு உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த உள்ளுணர்வை நீங்கள் முழுசாக நம்பணும். உங்களை சுற்றி நடக்க போகிற இந்த நல்ல மாற்றங்கள் எல்லாம் உங்கள் மனசுக்குள்ள ஒரு பெரிய தன்னம்பிக்கையை விதைக்க போகுது. இனிமே எந்த பிரச்சனை வந்தாலும் அதை தைரியமாக எதிர்த்து நிற்கிற ஒரு பெரிய தெம்பு உங்களுக்கு வரப்போகுது. கன்னி ராசி சொந்தங்களே, இவ்வளவு நாள் உங்கள் குடும்பத்துக்காகவே ஓடி ஓடி உழைச்சி உங்கள் சொந்த ஆசைகளை எல்லாம் அப்படியே குழி தோண்டி புதைச்சிருப்பீங்க. உங்களுக்குன்னு ஒரு நல்ல துணிமணி எடுக்கவோ இல்லை பிடிச்ச சாப்பாடு சாப்பிடவோ கூட ரொம்ப யோசிச்சிருப்பீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சி உங்கள் வாழ்க்கையே தியாகம் பண்ணி இருப்பீங்க. ஆனால் அந்த எஸ் அப்படிங்கிற நபர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்த பிறகு நீங்கள் உங்களுக்காகவும் வாழ ஆரம்பிப்பீங்க. உங்கள் கணவன் அல்லது மனைவிக்கு இடையில் இத்தனை நாளாக இருந்த அந்த சின்ன சின்ன ஊழல்கள் காரணமே இல்லாமல் வந்த பெரிய சண்டைகள் எல்லாம் முழுசாக மறைய போகுது. குறிப்பாக வீட்டில் இருக்கிற பெரியவங்களால் வந்த மனக்கசப்பு எல்லாம் நீங்கி உங்கள் குடும்பம் ஒரு பெரிய ஒற்றுமையான குடும்பமாக மாறப்போகுது. ரொம்ப வருஷமாக உங்களை ஒதுக்கி வச்சுருந்த சொந்தக்காரங்கள் கூட இப்போ உங்களை தேடி வந்து வழியை பேசுவாங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும். யார் கூட எவ்வளவு தூரம் பழகணும்னு அந்த நபர் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிய வைப்பார். இத்தனை வருஷமாக உங்கள் உடம்பில் இருந்த ஒரு சின்ன வலி கூட உங்களை ரொம்ப பயமுறுத்தி இருக்கும். நாம் இல்லைன்னா நம்ம குடும்பம் என்ன ஆகுமோன்னு நினச்சி பல ராத்திரி தனியாக உட்கார்ந்து அழுது இருப்பீங்க. ஆனால் நாளை மாலை 6 மணிக்கு மேலே உங்கள் உடல் ஆரோக்கியம் ரொம்பவே பலமடைய போகுது.
உங்களை சுற்றி இருந்த கெட்ட அதிர்வலைகள் எல்லாம் மொத்தமாக விலகி ஒரு தெய்வீக சக்தி உங்கள் உடம்புக்குள்ளேயே இறங்குறத நீங்கள் கண்கூடாக உணர முடியும். அந்த நபர் மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகிற ஒரு சின்ன அறிவுரை உங்கள் பழக்க வழக்கத்தையே மாற்றி உங்களை ரொம்ப சுறுசுறுப்பாக்க போகுது. முகம் பார்க்கவே ரொம்ப களைப்பாக ஒரு சோர்வான தோற்றத்தில் இருந்த நீங்கள் இப்போ ரொம்ப பிரகாசமாக மாற போகிறீங்க. இதை உங்கள் சொந்தக்காரங்களே பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுவாங்க. உங்களை பார்த்து பொறாமைப்பட்டவங்களுக்கு எல்லாம் இப்போது பெரிய வயிற்றெரிச்சல் வரப்போகுது. இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உங்கள் தலையெழுத்தையே மாற்றி எழுதும். நீங்கள் செய்ய நினச்ச நல்ல காரியங்கள், செய்ய நினச்ச அன்னதானம், இதெல்லாம் கையில் காசு இல்லாமல் ரொம்ப தவிச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ பணம் காசு தண்ணி மாதிரி உங்கள் கைக்கு வந்து கொட்ட போகுது. அந்த பணத்தை வச்சு நீங்கள் நினைச்ச எல்லா தர்ம காரியங்களையும் ரொம்ப சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் பேரை சொல்ல உங்கள் ஊர்லேயே ஒரு பெரிய கூட்டமே உருவாக போகுது. கன்னி ராசிக்காரங்களை ஏமாளி இவங்களை ஈஸியாக கவுத்துடலாம்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் இப்போ உங்கள் விஸ்வரூபம் பெரிய பயத்தை காட்டப்போகுது. தட்டி கேட்க யாரும் இல்லைன்னு நினச்சி உங்கள் மேலே ஆதிக்கம் செலுத்தினவங்க எல்லாரும் இப்போ உங்கள் நிழலை பார்த்தாலே நடுங்க போகிறாங்க. இதுக்கெல்லாம் முழு காரணமே மேலே இருந்து கடவுள் உங்களுக்கு கொடுக்க போகிற அந்த மாபெரும் யோகமும் அந்த நபர் மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகிற தைரியமும் தான். நீங்கள் தொடப்போகிற அந்த உச்சத்தை எந்த ஒரு தீய சக்தியாலும் கண்டிப்பாக தடுக்கவே முடியாது. கன்னி ராசிக்காரர்களே, இதுவரைக்கும் உங்களை ஒரு மனுஷனாக கூட மதிக்காதவங்க, வீட்டில் ஏதாவது விசேஷம்னா கூப்பிடக்கூட யோசித்தவங்க இனிமேல் உங்களை தேடி வந்து முதல் வரிசையில் உட்கார வைப்பாங்க. உங்கள் தலையெழுத்து மாறுறதை பார்த்து ஊரே வாயடைத்து போக போகுது. ஏன்னா உங்கள் கைக்கு வரப்போகிற அந்த செல்வமும் உங்கள் முகத்தில் வரப்போகிற அந்த கம்பீரமும் அவங்களை ரொம்பவே மிரள வைக்கும். இத்தனை நாளாக ஒரு மூலையில் முடங்கி கிடந்த நீங்கள் இப்போ ஒரு சிங்கமாக சிலிர்த்து எந்திரிக்க போவீங்க. இந்த மாற்றத்துக்கு எல்லாம் அச்சாணியாக இருக்க போகிற அந்த அப்படிங்கிற நபர் உங்களுக்கு கொடுக்க போகிற தைரியம் சாதாரணமானது கிடையாது. நீங்கள் எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ அதே இடத்துல உங்களை ஒரு ராஜாவாக ஒரு ராணியாக முடிசூட வைக்க போகிறார். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு இல்லாத இடத்துல இனிமே உங்கள் பேச்சை கேட்டு தான் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான சூழ்நிலை உருவாக போகுது. ரொம்ப வருஷமாக இழுபறியில் இருந்த கோர்ட் கேஸ் இல்லைன்னா குடும்பத்துக்குள்ளே இருந்த சொத்து பஞ்சாயத்து ஏதாவது இருந்தால் அது தானாகவே உங்களுக்கு சாதகமாக முடிவுக்கு வரப்போகுது. நீங்கள் அலைஞ்சு திரிஞ்சது போதும்னு கடவுளே உங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பை கொடுக்க போகிற நேரம் இது. காசு பணம் ஒரு பக்கம் கொட்ட போகுது. ஆனால் அதைவிட முக்கியமாக உங்கள் மனசுக்கு கிடைக்க போகிற அந்த பெரிய நிம்மதிக்கு இந்த உலகத்தில் ஈடு இணையே கிடையாது. உங்களுக்கு சேர வேண்டிய பூர்வீக சொத்து எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் உங்கள் கைக்கு வந்து சேரும். இதுவரைக்கும் உங்களை சேர வேண்டிய நியாயமான லாபத்தை யாரோ அனுபவிச்சுட்டு இருந்திருப்பாங்க. நீங்கள் கண் கலங்கி நின்னதை தவிர வேறு எதுவும் பண்ண முடியாமல் இருந்திருக்கும். ஆனால் இனிமேல் அந்த நிலைமை அப்படியே தலைகீழாக மாறப்போகுது. உங்கள் உழைப்புக்கான முழு பலனும் உங்களுக்கான முழு அங்கீகாரமும் உங்களை தேடி உங்கள் வாசல் படிக்கு வரப்போகுது. அந்த நபர் உங்கள் கூட இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு கெட்ட சக்தியும் உங்கள் நிழலை கூட தொட முடியாது. காலையில் எழுந்திருக்கும் போது இத்தனை நாளாக உங்களுக்குள்ள ஒரு பெரிய பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி என்ன புதுசாக பிரச்சனை வரப்போகுதோ, கடன் கொடுத்தவங்க யார் வந்து நிற்பாங்களோ நெஞ்சு எப்போவுமே படபடப்பாக அடிச்சிட்டு இருக்கும். ஆனால் நாளை மாலை 6 மணிக்கு அப்புறம் உங்கள் ஒவ்வொரு விடியலும் ஒரு பெரிய நிம்மதியோடவும் நம்பிக்கையோடவும் விடிய போகுது. உங்களை சுற்றி இருந்த அந்த கார்மேகம் மொத்தமாக விலகி ஒரு பெரிய சூரிய வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில் வீசப்போகுது. கன்னி ராசிக்காரங்க, நீங்கள் எப்போவுமே மற்றவங்களுக்கு நல்லது மட்டும்தான் நினைப்பீங்க. உங்களுக்கு ஒருத்தர் கெடுதலை செஞ்சாலும் அவங்க நல்லா இருக்கட்டும்னு சொல்கிற அந்த தங்கமான மனசு உங்களுக்கு இருக்குது. அந்த நல்ல மனசுக்கு இனிமேல் எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகுது. கடவுள் உங்களை கைவிட மாட்டார் அப்படிங்கிறத நீங்கள் முழுசாக உணர்ந்துக்க போகிற ஒரு மாபெரும் காலகட்டம் இது. எந்த குறையும் இல்லாத ஒரு முழுமையான வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க. கன்னி ராசி அன்பர்களே, இவ்வளவு கஷ்டங்களை தாண்டி வந்தவங்களுக்கு இந்த என்கிற நபர் வாழ்க்கையில் வரப்போறார்னு சொன்ன உடனே மனசுக்குள்ள ஒரு சின்ன சந்தேகம் வரலாம். இவ்வளவு நாள் இல்லாத அதிர்ஷ்டம் இப்போ மட்டும் எப்படி திடீர்னு வரும்? நிஜமாவே நம்ம தலைவிதி மாறுமான்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கிரகங்களோட அமைப்பு இப்போ உங்களுக்கு சாதகமாக ஒரு பெரிய சுழற்சியை உருவாக்கி இருக்கு. நீங்கள் ரொம்ப நாளாக தட்டி கேட்ட ஒரு நியாயம் இப்போ உங்களை தேடி வரப்போகுது. குறிப்பாக வேலை பார்க்கிற இடத்துல உங்களுக்கு மேலே இருந்த அதிகாரிகள்
உங்களுக்கு கொடுத்த குடைச்சல் கொஞ்சம் நஞ்சமில்லை. நீங்கள் செஞ்ச வேலைக்கு வேறு யாரோ பேர் வாங்கிட்டு போயிருப்பாங்க. இனிமே அந்த மாதிரி எந்த ஒரு ஏமாற்று வேலையும் உங்ககிட்ட பலிக்கவே பலிக்காது. உங்களுக்கான இடத்தை நீங்கள் ரொம்ப கெட்டியாக பிடிச்சிக்க போகிறீங்க. உங்கள் திறமையை பார்த்து மற்றவங்க பொறாமைப்படுற அளவுக்கு உங்கள் வளர்ச்சி அசுர வேகத்தில் இருக்க போகுது. உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு குழிப்பறிக்க நினைச்சவங்க எல்லாரும் இப்போ உங்கள் நிழலை பார்த்தாலே பயந்து ஓடுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய பலம் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஆரோக்கியத்தில் ஒரு பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு கண்கூடாக தெரியும். இத்தனை நாளாக ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சு விட போகிற நேரம் வந்தாச்சு. அந்த எஸ் என்கிற நபர் சொல்ல போகிற ஒரு சின்ன வைத்தியமோ இல்லை, அவர் காட்ட போகிற ஒரு வீட்டில் இருக்கிறவங்களோட உடம்பு ஒரு பெரிய விந்தை பண்ண போகுது. மருத்துவ செலவுக்காக நீங்கள் கடனை உடனே வாங்கி செலவு பண்ண நிலைமை எல்லாம் மாறி உங்கள் பணம் எல்லாமே இனிமே சுப செலவுக்காக மாறப்போகுது. உங்கள் பிள்ளைகளோட முகத்தில் ஒரு பெரிய சந்தோஷத்தை நீங்கள் நிரந்தரமாக பார்க்க போகிறீங்க. அவங்க வாழ்க்கையில் நீங்கள் நினைச்சதை விட ஒரு பெரிய உயர்வு தேடி வரப்போகுது. நீங்கள் நினைச்ச காலத்தில் நினைச்சபடி அவங்களுக்கு கல்யாணமோ இல்லை வெளிநாட்டிலோ ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அமையப்போகுது. இதெல்லாமே கடவுள் உங்களுக்கு கொடுக்க போகிற ஒரு பெரிய வரப்பிரசாதம். நாளை மாலை 6 மணிக்கு மேலே உங்களுக்கு ஒரு புது பிறவியாக அமையப்போகுது. நீங்கள் ரொம்ப நாளாக சேர்த்து வைக்கணும்னு நினச்ச பணம் இப்போ மலன்னு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் சேரப்போகுது. கன்னி ராசிக்காரங்க இன்னைக்கு பொதுவாகவே ரொம்ப சிக்கனமாக இருப்பீங்க. ஆனால் சூழ்நிலை உங்களை நிறைய செலவு பண்ண வச்சுருக்கும். இனிமே இந்த வீண் செலவுகள் எல்லாமே தடைபட்டு உங்கள் சேமிப்பு பன்மடங்கு உயரப்போகுது. இந்த வாய்ப்பை மட்டும் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்கள் பரம்பரைக்கே எந்த குறையும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய சொத்து பத்தை நீங்கள் சேர்த்து வச்சிருவீங்க. உங்களை நம்பி வந்தவங்களுக்கு நீங்கள் ஒரு பெரிய மரமாக நின்று நிழல் கொடுக்க போகிறீங்க. உங்கள் சொந்த பந்தங்கள் மத்தியில் நீங்கள் ஒரு பெரிய வேப்பியாக மாறப்போகிற நேரம் இது. அந்த நபர் உங்களுக்குள்ளே விதைக்க போகிற ஒரு சின்ன விதை உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய விருட்சமாக வளர்ந்து நிற்கும். நீங்கள் தொட்ட காரியம் எல்லாம் துலங்க போகுது. நீங்கள் வச்ச அடியெல்லாம் வெற்றியாக மாறப்போகுது. கன்னி ராசி அன்பர்களே, இத்தனை வருஷமாக நீங்கள் உங்கள் சொந்த பந்தங்களுக்காகவும் கூட பிறந்தவங்களுக்காகவும் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. உங்கள் தேவைகளை எல்லாம் சுருக்கிக்கிட்டு அவங்க சந்தோஷமாக இருந்தால் போதும்னு நினைச்சு உழைப்பையே உழைச்சிங்க. ஆனால் சந்தோஷமாக அவங்க உங்களுக்கு கொடுத்தது வெறும் கண்ணீரும் ஏமாற்றமும் தான். நீங்கள் ரொம்ப நம்பின உறவுகளே உங்களை நடுத்தெருவில் நிப்பாட்டினப்போ யாருமே உங்களுக்கு ஆதரவாக வந்து நிற்கலை. அந்த ரணம் இன்னும் உங்கள் மனசுக்குள்ளே ஆறாமல் அப்படியே இருக்குது. ஆனால் நாளை மாலை 6 மணிக்கு மேலே அந்த எஸ் அப்படிங்கிற நபர் மூலமாக கிடைக்க போகிற அதிர்ஷ்டம் இந்த வடுக்களை எல்லாம் முழுசாக ஆற்றப்போகுது. உங்களை தூக்கி எறிஞ்ச அதே உறவுகள் இப்போது உங்கள் வாசலில் வந்து உதவி கேட்டு நிற்க போகிறாங்க. அந்த அளவுக்கு உங்கள் பொருளாதார நிலைமை விண்ணை முட்டும் அளவுக்கு உயரப்போகுது. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். பழைய பாசத்தை நினைச்சு மறுபடியும் அவங்களுக்கு எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துடாதீங்க. ஏன்னா இந்த பணம் கடவுள் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளோட எதிர்காலத்துக்காகவும் கொடுத்த பெரிய பொக்கிஷம். திடீர்னு உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிற சில பயணங்கள் உங்கள் தலை எழுத்தையே மாற்றி அமைக்க போகுது. ரொம்ப நாளாக போக நினைச்சு தள்ளிப்போன ஒரு ஆன்மீக பயணமோ இல்லை தொழில் சம்பந்தமான ஒரு வெளியூர் பயணமோ இந்த காலகட்டத்தில் கைகூடி வரும். அந்த பயணத்தில் தான் நீங்கள் அந்த எஸ் என்கிற நபரை சந்திக்கிற வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த ஒரு சந்திப்பு உங்கள் தொழிலில் இல்லைன்னா உங்கள் வேலையில் ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தும். தொட்டதெல்லாம் துலங்கும்னு சொல்லுவாங்களே, அது இனிமே உங்கள் வாழ்க்கையில் அச்சரம் பிசகாமல் நடக்கப் போகுது. இதுவரைக்கும் உங்கள் பேச்சை கேட்காத மேலதிகாரிகள் கூட இப்போ நீங்கள் சொல்கிற யோசனையை கேட்டு வாயடைத்து போவாங்க. உங்கள் மூளை அவ்வளவு சுறுசுறுப்பாக ரொம்ப தெளிவாக வேலை செய்ய போகுது. நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப துல்லியமாக இருக்கும். யாருக்கு எந்த பொறுப்பை கொடுக்கணும், எந்த இடத்துல முதலீடு செய்யணும்னு உங்களோட உள்ளுணர்வு உங்களுக்கு ரொம்ப சரியாக வழிகாட்டும். உங்கள் குடும்பத்தில் இத்தனை நாளாக இருந்த இருள் முழுசாக விலகி ஒரு பெரிய சுபிட்சம் குடியேறப்போகுது. குறிப்பாக உங்கள் பிள்ளைகளோட வளர்ச்சியை பார்த்து நீங்கள் ஆனந்த கண்ணீர் விட போகிறீங்க. அவங்க படிப்பில் பின்தங்கி இருந்தாலும் சரியில்லை, வேலை கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் சரி, இந்த நபர் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக வந்து கொடுக்க போகிற ஆலோசனை அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒளியை ஏற்றி வைக்கும்.
சமூகத்தில் உங்களை குறை சொன்னவங்க, உங்களை ஏளனமாக பார்த்தவங்க எல்லாம் இப்போ உங்கள் குடும்பத்தோட வளர்ச்சியை பார்த்து பொறாமையில் வெந்து சாக போகிறாங்க. ஆனால் அவங்களால உங்களுக்கு எந்த ஒரு சிறு கெடுதலும் பண்ண முடியாது. உங்கள் குலதெய்வம் ஒரு பெரிய அரணா நின்று உங்களை பாதுகாக்கும். இந்த மாற்றங்கள் எல்லாம் ஏதோ ஒரு நாளில் நடந்து முடிஞ்சிடாது. இது உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு நிரந்தரமான அஸ்திவாரம். இதை எந்த கொம்பனாலும் எந்த கெட்ட சக்தியாலும் இனிமே அசைக்கவே முடியாது. கன்னிராசி அன்பர்களே, இவ்வளவு நாள் உங்கள் வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்களுக்கு எல்லாம் நீங்கள் காரணமே கிடையாது. உங்களை சுற்றி இருந்த சில வஞ்சகமான எண்ணம் கொண்ட ஆளுங்க செஞ்ச சூழ்ச்சி தான் காரணம்னு முன்னாடியே சொன்னேன் இல்லையா? இப்போ அந்த சூழ்ச்சிகள் எல்லாம் எப்படி உடைய போகுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நாளை மாலை 6 மணிக்கு மேலே அந்த எஸ் என்கிற நபர் உங்கள் கூட சேரும்போது உங்களுக்கு எதிராக வலை விரித்தவங்க அத்தனை பேரும் அவங்க வெட்டின குழியில் அவங்களே விழப்போகிறாங்க. நீங்கள் யாரையும் பழிவாங்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் அமைதியே அவங்களுக்கு பெரிய தண்டனையாக மாறப்போகுது. ரொம்ப நாளாக உங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்த எதிரிகளோ இல்லை தொழிலில் இருந்த போட்டியாளர்களோ தானாகவே உங்கள் வழியை விட்டு விலகி போயிடுவாங்க. உங்களை பார்த்து கேலி செஞ்சவங்க எல்லாம் இப்போ உங்களை பார்த்து பயப்பட ஆரம்பிப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிற அந்த மாபெரும் பாதுகாப்பு வரம்தான். நீங்கள் ரொம்ப தெய்வ பக்தி உள்ளவங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் நாம் இவ்வளவு கும்பிடுறோமே, கடவுள் நம்ம கண்ணா திறந்து பார்க்கலையேன்னு ரொம்பவே விரக்தி அடைஞ்சிருப்பீங்க. கோவில் குளத்துக்கு போகிறதையே கொஞ்ச நாள் நிப்பாட்டி இருப்பீங்க. ஆனால் இனிமே அப்படி இருக்காது. ஏன்னா சாமி உங்கள் வீட்டுக்கே வந்து உங்கள் குறைகளை தீர்க்க போகிற ஒரு நேரம் இது. அந்த நபர் ஒரு சாதாரண மனுஷனாக உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சாலும் அவர் மூலமாக கடவுள் தான் உங்கள் கூட பேச போகிறார். உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் ஏற்றுற ஒவ்வொரு தீபமும் இப்போ ரொம்ப பிரகாசமாக எரிய போகுது. வீட்டில் எப்போவுமே ஒரு தெய்வ கடாட்சம் நிறைஞ்சிருக்கிறத நீங்கள் முழுசாக உணர்வீங்க. மனசுக்குள்ள ஒரு பெரிய அமைதி குடியேறும். காலையில் எழுந்திருக்கும் போதே ஒரு பெரிய சந்தோஷம் உங்கள் முகத்தில் தெரியும். உங்களை சுற்றி இருக்கிறவங்க கூட உங்கள் முகத்தில் இருக்கிற அந்த வெளிச்சத்தை பார்த்து என்ன இவ்வளவு பிரகாசமாக இருக்கீங்கன்னு கேட்குற அளவுக்கு உங்கள் தோற்றம் மாறப்போகுது. கையில் காசு புரளும் போது நம்ம மனசும் கொஞ்சம் அலையும்னு சொல்லுவாங்க. ஆனால் கன்னி ராசிக்காரங்க நீங்கள் அப்படிப்பட்டவங்க கிடையாது. உங்களுக்கு எவ்வளவு செல்வம் வந்தாலும் நீங்கள் எப்பவும் போல் ரொம்ப எளிமையாக தான் இருப்பீங்க. அந்த ஒரு குணம்தான் உங்களுக்கு பெரிய பலமே. இப்போது உங்களுக்கு வரப்போகிற அந்த பெரிய அதிர்ஷ்ட பணத்தை வச்சு நீங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட சில நல்ல காரியங்களை உடனே செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுத்து அவங்க முகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை பார்த்து நீங்கள் ஆனந்த கண்ணீர் விடுவீங்க. ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுக்கு பணம் வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே இவ்வளவு நாள் உங்களை கண்டுக்காதவங்க எல்லாம் இப்போ உங்ககிட்ட தேடி வந்து பணம் கேட்பாங்க. ரொம்ப பாசமாக பேசுகிற மாதிரி நடித்து உங்கள் சொத்தை சுருட்ட பார்ப்பாங்க. அந்த எஸ் என்கிற நபர் உங்கள் கூடவே இருந்து இதையெல்லாம் தடுத்து நிறுத்துவார். யார் உண்மையாக கஷ்டப்படுறாங்க, யார் நடிக்கிறாங்கன்னு அவர் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக அடையாளம் காட்டிடுவார். கன்னி ராசி சொந்தங்களே, உங்களை சுற்றி நடக்க போகிற இந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் ஏதோ ஒரு கனவு மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனால் இதுதான் உங்கள் வாழ்க்கையில் இனிமே நடக்க போகிற நிஜம். இத்தனை வருஷமாக நீங்கள் பட்ட அவமானங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் இது. குறிப்பாக அந்த எஸ் என்கிற நபர் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரப்போகிற இன்னொரு பெரிய மாற்றம் உங்கள் குடும்பத்தோட அந்தஸ்தை எங்கேயோ கொண்டு போய் வைக்க போகுது. ரொம்ப நாளாக ஒரு நல்ல வண்டி வாங்கணும், இல்லை இருக்கிற பழைய வண்டியை மாற்றிட்டு ஒரு புது வண்டி வாங்கணும்னு நினச்சி காசு சேர்த்து வச்சுருப்பீங்க. ஆனால் ஏதாவது ஒரு மருத்துவ செலவோ இல்லை குடும்ப செலவோ வந்து அந்த காசு அப்படியே கரைஞ்சு போயிருக்கும். ஆனால் நாளை மாலை 6 மணிக்கு மேலே கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிற அந்த பணமழையில் நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு சொகுசான வண்டியை எந்த ஒரு கடனும் இல்லாமல் சொந்த காசில் வாங்க போகிறீங்க. அந்த வண்டியில் நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு போகும்போது உங்களை பார்த்து சிரித்தவங்க எல்லாம் இப்போ வாய் மேலே கை வச்சு ஆச்சரியமாக பார்க்க போகிறாங்க. பொருளாதாரம் ஒரு பக்கம் உயர்ந்தாலும் உங்கள் மனசுக்குள்ள ஒரு சின்ன நெருடல் இருந்துக்கிட்டே இருக்கும். நாம் இவ்வளவு தூரம் மேலே வரோமே, மறுபடியும் யாராவது நமக்கு செய்வினை வச்சிடுவாங்களோ இல்லை கண்ணை வச்சு நம்மளை கீழே தள்ளிடுவாங்களோன்னு ஒரு பயம் வரத்தான் செய்யும். ஆனால் அந்த பயமே இனிமே உங்களுக்கு தேவையில்லை. அந்த எஸ் என்கிற நபர் உங்கள் கூட இருக்கும்போது ஒரு பெரிய தெய்வ சக்தியே உங்களுக்கு பாதுகாப்பாக நிற்கிறதா அர்த்தம்.
உங்கள் குலதெய்வம் உங்கள் கூடவே இருந்து எல்லா ஆபத்திலிருந்தும் உங்களை காப்பாற்றும். யார் உங்களுக்கு கெடுதல் நினைச்சாலும் அது அவங்களுக்கே திருப்பி அடிக்கிற மாதிரி ஒரு பெரிய பாதுகாப்பு வளையம் உங்களை சுற்றி உருவாக போகுது. அதனால் நீங்கள் தைரியமாக உங்கள் வேலைகளை பார்க்கலாம். தொழிலில் புதுசாக ஏதாவது முதலீடு பண்ண நினைச்சாலோ இல்லை புதுசாக ஒரு வியாபாரம் தொடங்க நினைச்சாலோ எந்த தயக்கமும் இல்லாமல் இறங்கலாம். வெற்றி உங்கள் கைவசம்தான். உங்கள் உடம்புல இத்தனை நாளாக இருந்த அந்த சோர்வெல்லாம் இப்போ மொத்தமாக பறந்து போயிடும். நெஞ்சுல ஒரு விதமான வலி, கை கால் குடைச்சல்னு ராத்திரி பூரா தூங்காமல் தவிச்சிருப்பீங்க. இதுக்கெல்லாம் காரணம் உங்கள் மனசில் இருந்த அந்த பெரிய பாரம்தான். கடன் தொல்லை, குடும்ப பிரச்சனை, பிள்ளைகளோட எதிர்காலம்னு எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிட்டது தான் உங்கள் உடல் நலத்தை ரொம்பவே பாதிச்சிருக்கு. ஆனால் அந்த எஸ் என்கிற நபர் உங்கள் வாழ்க்கையில் வந்ததும் இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைச்சிடும். மனசு லேசான உடனே உங்கள் உடம்பு தானாகவே குணமாகிடும். ஒரு புது சுறுசுறுப்பு உங்கள் உடம்பில் ஒட்டி கொள்ளும். வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் காட்ட போகிற அந்த வேகம் உங்கள் முதலாளியே ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாம் இப்போ எந்த தடையும் இல்லாமல் உங்கள் கைக்கு வந்து சேரும். கன்னி ராசிக்காரங்க, நீங்கள் ரொம்ப புத்திசாலிங்க. எல்லாத்தையும் யோசித்து தான் செய்வீங்க. ஆனால் கடந்த சில வருஷமாக உங்கள் நேரம் சரி இல்லாததுனால நீங்கள் எடுத்த முடிவுகள் எல்லாம் தப்பாக போயிருக்கும். இனிமே அந்த மாதிரி நடக்காது. உங்கள் மூளை இப்போ ரொம்ப தெளிவாக வேலை செய்யும். எது சரி எது தப்புன்னு உங்களுக்குள்ளேயே ஒரு உள்ளுணர்வு ரொம்ப சரியாக சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த எஸ் என்கிற நபர் கொடுக்க போகிற ஆலோசனையும் உங்கள் உள்ளுணர்வும் சேர்ந்து உங்களை ஒரு பெரிய உச்சத்துக்கு கொண்டு போக போகுது. உங்களை வேண்டாம்னு ஒதுக்கி வச்சவங்க இப்போ உங்கள் தயவுக்காக உங்கள் பின்னாலேயே சுற்றி வர போகிறாங்க. ஆனால் நீங்கள் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்க மாட்டீங்க. அதுதான் உங்கள் குணம். உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்களுக்கு கூட அவங்க கஷ்டம்னு வரும்போது நீங்கள் உதவி செய்வீங்க. கன்னி ராசி சொந்தங்களே, இந்த மாபெரும் பதிவோட இறுதி கட்டத்துக்கு நாம் வந்துட்டோம். இத்தனை நேரம் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஏதோ உங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக சொன்ன கட்டுக்கதை கிடையாது. நாளை மாலை 6 மணிக்கு பிறகு கிரகங்கள் உங்களுக்காக எழுதி வச்சிருக்கிற ஒரு பிரம்மாண்டமான தலையெழுத்து. அந்த எஸ் என்கிற நபர் உங்கள் வாழ்க்கையில் நுழையும் போது நீங்கள் இழந்தது, அழுது தீர்த்தது, ஏமாந்தது எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடும். உங்கள் குடும்பத்தோட கஷ்டங்கள் எல்லாம் காற்றுல பறந்து ஒரு பெரிய வசந்த காலம் உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைய போகுது. உங்களை வேண்டாம்னு சொன்னவங்க, உங்களை ஏளனமாக பார்த்தவங்க எல்லாம் நீங்கள் வாழப்போகிற வாழ்க்கையை பார்த்து மிரண்டு போக போகிறாங்க. நீங்கள் பட்ட காயங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய மருந்து அந்த நபர் மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகிறது. இனிமே நீங்கள் யாருக்காகவும் உங்கள் ஆசைகளை விட்டு கொடுக்க வேண்டியதில்லை. உங்கள் உழைப்புக்கான முழு பலனும் இனி உங்கள் கைக்கு மட்டுமே வந்து சேரும். உங்கள் குலதெய்வம் உங்கள் கூடவே இருந்து உங்களை ஒரு பெரிய பாதுகாப்போட வழி நடத்தப் போகுது. எந்த ஒரு கெட்ட சக்தியும் உங்கள் நிழலை கூட நெருங்க முடியாது. இந்த அதிர்ஷ்டத்தை கெட்டியாக பிடிச்சுக்கோங்க. உங்களை சுற்றி வரப்போகிற அந்த நல்ல மாற்றங்களை முழு மனசோட ஏற்றுக்கோங்க. இதுவரைக்கும் 99% வேலை முடிஞ்சு அந்த கடைசி 1% தட்டி போன காரியங்கள் எல்லாம் இனிமே எந்த ஒரு தடையும் இல்லாமல் ரொம்ப சுலபமாக 100% வெற்றியாக உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்கள் வீட்டில் நடக்க போக சுப காரியங்களும் உங்கள் கைக்கு வரப்போகிற பணமழையும் உங்கள் குடும்பத்தோட அந்தஸ்தை ஒரு பெரிய உச்சிக்கு கொண்டு போக போகுது. கடவுள் உங்களை எந்த காலத்திலையும் கைவிட மாட்டார் அப்படிங்கிறத நீங்கள் முழுசாக உணர போகிற நேரம் இது. இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் மனசில் ஒரு பெரிய நம்பிக்கையும் தைரியத்தையும் விதைச்சிருக்கும்னு நான் முழுமையாக நம்புகிறேன். உங்களை சுற்றி இருக்கிற இருளை எல்லாம் விலகி உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற இந்த அற்புதங்களை நீங்கள் சீக்கிரமே கண்கூடாக பார்க்க போகிறீங்க. இந்த நல்ல நேரம் உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமாக நிலைச்சி நிற்க உங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைச்சி நீங்களும் உங்கள் குடும்பமும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் சந்தோஷமாக வாழணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.